தேர்தல் வாக்குறுதி ஒன்னொன்னா நிறைவேற்றிட்டே இருக்க போறேன். தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு எல்லாத்தையும் செய்ய போறேன். இதை ஆரம்பித்து வச்சது கருணாநிதி. உடன்பிறப்பு, ம். சொந்த உடன்பிறப்பை தான் கொள்ளையடிச்சாங்க அவங்க. இப்போ நான் தான் தாய் மாமன், சகோதரிகள் எல்லாரையும் சகோதரிகள், தாய் மாமன். ஒருத்தர் அப்பான்னு சொல்லி சொத்துல பங்கு கேட்டோன்னு ஓடிட்டார். அவர் பள்ளிக்கூடத்தில் காலையில் பலகாரம் போட்டார். உடனே அந்த பிள்ளைகள்லாம் இவராக சொல்லிக்கினார், நான் பள்ளிக்கூடத்துக்கு போனால் பிள்ளைகள்லாம் அப்பாங்குது. மோதிரம் போடுறது ஓரளவுக்கு நல்ல திட்டமாக தான். நல்ல திட்டமும் இல்லை, ஒரு திட்டமும் இல்லை. உன்னால் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை உருவாக்க உங்களுக்கு யோசனை கிடையாது. பார்ட்டி செல்ஃபால் அடிக்கணும், பார்ட்டி ஃபண்டு. இந்த வார்த்தையெல்லாம் கருணாநிதி காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்திலேருந்து புழங்கப்படுற வார்த்தை. என்ன பார்ட்டி ஃபண்டு? பார்ட்டி ஃபண்டு காந்தி வாங்கலை. ஒரு பெண்ணுக்கு 5 ஆண்டு படிப்பதற்கு 50,000 ரூபாய் ஜெயலலிதா காலத்தில் ஏற்பட்டது. அப்பொழுதெல்லாம் படிக்க வரமாட்டேன்றார்கள், உதவித்தொகை கொடுக்க. இப்போ தானாக படிக்க வருகின்ற போது மறுபடியும் அந்த பணத்தை மற்றொரு இயலாதவர்களுக்கு மாற்று. போதுமான முதியோர்களுக்கு முன்னால் உதவித்தொகை கொடுக்க முடியவில்லை. அப்புறம் மோதிரம் என்ன கொடுக்குறேன்? லஞ்சம் யாராவது கேட்டாங்கன்னா நான் உங்க கூட இருக்கேன், என் பேரை சொல்லுங்க. இல்லை, அதை நான் பாராட்டுக்கிறேன். ஆனால் நீ குட்கா விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை மாட்டேன், செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுத்து. இப்போ நீங்கள் பேச வேண்டியது அதுவா நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் பேச வேண்டியது டீலிமிட்டேஷனை பற்றி பேசுவோம். ஏனென்றால் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் ஒரு பேச்சா? எதுக்கையா 3/4 மணி நேரம் பேசினா? நாட்டில் உள்ள மக்களை இதற்கு திரட்டுவாயா? டீலிமிட்டேஷனை வெளிப்படையா எதிர்க்கிறாருன்னா அது பாஜக எதிர்ப்பு தானே. அப்போ கூட செய்ய மாட்டாரு, மறுக்கிறீங்களே. அவர் செய்ய மாட்டார். நான் எதிரி என்று அன்றையிலிருந்து எனக்கு அரசியல் எதிரி என்று சொல்கிறாரே தவிர கொள்கை எதிரி என்று சொல்கிறார். எந்த கொள்கையில் எதிரி, எதற்கு எதிரி, என்ன தீய விளைவுகள் இதனால் ஏற்படுகிறது என்று மக்களிடம் சொல்றது. நான் ரீல் தாய்மாமா இல்லை, ரியல் தாய்மாமான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு மோதிரம் போடுற திட்டத்தை நான் அறிமுகப்படுத்துறேன். தேர்தல் வாக்குறுதி ஒன்னொன்னா நிறைவேற்றிட்டே இருக்க போறேன். தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு எல்லாத்தையும் செய்ய போறேன். அவ்வளோதான் செய்ய முடியும். உன்னுடைய ஆட்சி, நீ ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன் என்று சொல்வதற்கு நான் வரவேற்பு தெரிவிக்கிறேன். இது ரொம்ப ஒரு அளவுக்கு செயல்படுத்த தொடங்கி இருக்கிறா என்று தெரிகிறது. நான் பணம் கொடுத்து வீடு வாங்கி, நான் பணம் கொடுத்து வீடு கட்டுறேன், என் பணம் செலவழிச்சு, அதில் ஒரு சதுரடிக்கு உனக்கு 25 ரூபா நான் தரோங்கிறது நின்றுச்சுன்னு சொல்கிறான். ஒன்று. ஆமாம், பார்ட்டி ஃபண்டு. ஆமாம், பார்ட்டி ஃபண்டு. பார்ட்டி செல்ஃபால் அடிக்கணும், பார்ட்டி ஃபண்டு. இந்த வார்த்தையெல்லாம் கருணாநிதி காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்திலேருந்து புழங்கப்படுற வார்த்தை. என்ன பார்ட்டி ஃபண்டு? பார்ட்டி ஃபண்டு காந்தி வாங்கலை. 1 கோடி ரூபா திரட்டினார் காந்தி. மக்களிடம் போய் நன்கொடையாக பெறுவது பார்ட்டி ஃபண்ட், லஞ்சமாக வாங்குவதற்கு பார்ட்டி ஃபண்ட் என்று இந்த நாய்களெல்லாம் பேர் வைத்தன. லஞ்சமாக வாங்குவதற்கு பேர் பார்ட்டி ஃபண்டா? மிரட்டி வாங்குகிறாய். இந்த சதுரடிக்கு இந்த இவ்வளவு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டி வாங்குகிறாய். நான் இடம் வாங்குகிறேன், பத்திரம் பதிகிறேன், அதுக்கு எதுக்கு உனக்கு பணம் கொடுக்க வேண்டும்? இவன் 10 கோடி பணம் கொடுத்து அந்த வேலையை வாங்குகிறான் ரிஜிஸ்ட்ரார் அந்த மந்திரியிடம். இந்த மூர்த்தியெல்லாம் என்ன கதிக்கு? இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அச்சமே இல்லை இவர்களுக்கு, கடவுளை பற்றிய அச்சமே இல்லை. அவ்வளவு பணம் அடித்தார்கள். இது நின்று விட்டது என்பது பாராட்டுக்குரியது. தாய்மாமன் சீரு, இது இதான் உனக்கு பண்ண ஒரு வேற என்ன உனக்கு யோசனை சொல்றாங்க? தாய்மாமா அப்படின்னு சொல்றேன். இதை ஆரம்பிச்சு வச்சது கருணாநிதி. உடன்பிறப்பு, சொந்த உடன்பிறப்பை தான் கொள்ளையடிச்சாங்க அவங்க. மராத்தியனை கொள்ளையடிச்சு தமிழ்நாட்டில் கொண்டாந்து போடல, ராஜஸ்தானில் கொள்ளையடிச்சிங்க. சொந்த தமிழனை, சொந்த உடன்பிறப்பை சுரண்டாங்க. அவன் வீடு கட்டினான் சுரண்ணா, அவன் ரிஜிஸ்டர் பண்ணான் சுரண்ணா, என்ன அவன் ரோடு போட்டா சுரண்ணா, சொந்த மக்களை சுரண்டினார். அப்புறம் என்ன உடன்பிறப்பே? நான் கேட்குறேன். உடன்பிறப்பை பூரா சுரண்டிட்டு அப்புறம் என்ன உடன்பிறப்பே? இப்போ நான் தான் தாய் மாமன், சகோதரிகள் எல்லாரையும் சகோதரிகள், தாய் மாமன். ஒருத்தர் அப்பான்னு சொல்லி சொத்துல பங்கு கேட்டோன்னு ஓடிட்டார். அவர் பள்ளிக்கூடத்தில் காலையில் பலகாரம் போட்டார். உடனே அந்த பிள்ளைகள்லாம் இவராக சொல்லிக்கினார், நான் பள்ளிக்கூடத்துக்கு போனால் பிள்ளைகள்லாம் அப்பாங்குது, நான் பலகாரம் கொடுத்ததுனால. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று பங்கும் கேட்டோன்னு உதயநிதியா பயந்துட்டார். என்னப்பா நீங்கள் பாட்டுக்கு அப்பான்னு சொன்னீங்கன்னா இருக்கவங்க எல்லாம் பங்குக்கு வர்றாங்க, எல்லா பிள்ளைகளும் பங்கு கேட்டால் அப்புறம் எனக்கு 10 காசு கூட மிஞ்சாது அப்படின்னு விட்டார். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் இவர் மாமா விடுவார். இதுக்கு எதுக்கு தங்குது? ஸ்டாலின் மாமா மாதம் 1000 ரூபா நம்ம படிப்பதற்காக தருகிறார். அவன் படிப்பதற்காகத்தானே எக்ஸ்ட்ராவாக தர்றாரு ஆதரவுக்கு. புத்தகம் வாங்குறதுக்குள்ள புத்தகமெல்லாம் கொடுத்து விடுவார்கள். அது
மேண்டிசோ அவர் தந்தார், இவர் தாய்மாமன் சீர்வர். இதெல்லாம் இல்லாத சிறந்த ஆட்சியை காமராஜ் நடத்தினார். எங்கே தண்ணி ஓடினாலும் அணை கட்டினார், தொழிற்சாலைகளை பெருக்கினார், எல்லா ஊர்கள்லையும் பள்ளிக்கூடங்கள் வைத்தார், எல்லா ஊர்கள்லையும் மருத்துவமனைகளை ஏற்படுத்தினார். அவர் காலத்தில் வெறும் 400 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வருமானம் அரசாங்கத்துக்கு. வெறும் 400 கோடி ரூபாய். இன்றைக்கு 3 லட்சம் ரூபாய், 3 லட்சம் கோடி. வெறும் 400 கோடி ரூபாய். 8 மந்திரிகள். ஒரு மந்திரி கூட நம்முடைய நிதியமைச்சரை போல கொலை வழக்கில் இல்லை. ஒரு மனிதனின் மீது ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. மோதிரம் போடுறது ஓரளவுக்கு நல்ல திட்டமா தான். நல்ல திட்டமும் இல்லை, ஒரு திட்டமும் இல்லை. இது என்னது? அது அது போட்டோன்னா கொஞ்ச நாளில் பத்தாம போயிடும், அந்த புள்ள வளரும். அது கிடக்கட்டும், 1 கிராம் ஒரு 13,000 ரூபா அதுக்கு செலவழியும்னு வைத்துக் கொள்ளுங்களேன். இதன் மூலம் நீ என்ன நினைக்கிறேன்னா, உன்னால் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை உருவாக்க உங்களுக்கு யோசனை கிடையாது. 19,000 ஆசிரியர்கள் தற்காலிக வேலை, 20,000 நர்ஸுகளுக்கு தற்காலிக வேலை. இவர்களெல்லாம் நிறைய மருத்துவமனைகளை கட்டு. கார்ப்பரேட் மருத்துவமனைகள் பூரா இடிக்கப்பட வேண்டும். அப்பல்லோ 1000 ரூபாய் ஒரு பங்கு சந்தையில் அதனுடைய ஷேர் இருக்குது, டிவிடெண்டு கொடுக்குறான், லாபம் கொடுக்குறான், பிரித்து கொடுக்குறான், ஒரு ஷேர் போனஸ் கொடுக்குறான். அவ்வளவு கொள்ளை அடிக்கிறீர்களா நீங்களெல்லாம்? அவ்வளவு கொள்ளை அது மனித உயிர்களின் மீது, அவர்களுடைய பலவீனங்களின் மீது. சரி, பணக்காரனிடம் நீ வாங்கு, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நீங்களெல்லாம் சாதாரண பொது மருத்துவமனைக்கு போக மாட்டீர்கள், அப்பல்லோவுக்கு தான் போவீர்கள். ராஜாஜி நம்முடைய எர்ஸ்கின் ராஜா இந்த ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் தான் செத்தார். கக்கன் பொது மருத்துவமனையில் தான் நாம் வைத்தியம் பெற்றார். அப்பொழுதெல்லாம் சிறந்த மருத்துவர்கள் அங்கே தான் இருப்பார். இப்பொழுது எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வந்து விட்டது. காவேரி இது எல்லாம் இந்த இந்த தனியார் இவர் பேசியிருக்கிறார் உங்களுக்கு, உயர்கல்வி அமைச்சர். நம்முடைய கல்வியின் தரம் குறைந்து விட்டது. இந்தியாவில் பாதி பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. ஆனால் அந்த கல்லூரிகளில் படித்து வருகின்றவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இல்லை. 8வது வகுப்பு படிக்கின்றவனுக்கு 4ஆம் வாய்ப்பாடு தெரியாது, 4 16 என்று பெருக்க தெரியாது. நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்றவன் 8வது வகுப்பு படிக்கணும். அப்புறம் எதுக்கு நீ பரீட்சை வைத்தால் பரீட்சை வைக்கிறோம் என்று சொல்லுவார். ஆனால் பள்ளிகளில் தாவேக்கா நேற்று முதலமைச்சர் பேசினது லைவ்ல ஓடிட்டு இருக்கு அரசு பள்ளியில். அது பெரிய பிரச்சனையாகி வீடியோ வைரல் ஆகி இன்னைக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். மாணவர்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க முதலமைச்சர் பேசுற வீடியோ. அரசு பள்ளியில முதலமைச்சர் நேற்று பேசுற வீடியோவை லைவ்ல போட்டு காமிச்சிருக்காங்க மாணவர்களுக்கு. மாணவர்கள் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வைரல் ஆகி கண்டனம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த தலைமை ஆசிரியர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்க பள்ளி தரம் பத்தி பேசுனதுனால இந்த ஒரு அதெல்லாம் ஒண்ணு நான் சொல்றேன். நீ முதல்ல இப்பொழுது இருக்கிற மருத்துவமனைகள் போல இன்னும் 3 மடங்கு மருத்துவமனைகள் வேண்டும். பணக்காரன் மட்டும்தான் அப்பல்லோவுக்கு போகணும். அவன் மட்டும் போனால் 8 மாடி கட்டடமெல்லாம் வராது. நாமும் சேர்ந்து தான் போகிறோம். எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தேவகோட்டை ராம்நகரில் இருக்கார் பாலகிருஷ்ணன். அவர் 2 லட்சம் ரூபாய்க்கு இந்த அரசு கொடுக்குற இன்சூரன்ஸ் வைத்திருக்கிறார். அவருக்கு மாரடைப்பு வந்து விட்டது. மதுரையில் சொக்கிக்குளத்தில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனைக்கு போனார். ஐயா, இந்த கார்டுக்கெல்லாம் இந்த நோய்க்கு நாங்கள் பராமரிக்க முடியாது, இல்லைன்னா நீ அரசு மருத்துவமனைக்கு போயிடு, கொஞ்சம் கூட குறைய ஆகும், பரவாயில்லையான்னு. சரி, 5 லட்ச ரூபா நகையை வச்சு கடன் வாங்கி மேற்கொண்டு கொடுத்தார் ஒரு மாரடைப்பை சரி செய்வதற்கு. அப்போ நீ என்ன செய்யணும்? ஒன்று 7 லட்சம் கொடு. நீ மாரடைப்புக்கு 7 லட்ச ரூபாய் செலவாகும் என்றால் அரசு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அரசு மருத்துவமனைகளை பெருக்கி இங்கேயே வைத்தியம் பார்த்து ஒரு காசும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அப்புறம் தங்க மோதிரம் போடுறியா? இங்கே உங்கள்கிட்ட வைத்தியம் பார்க்குறதுக்கு நாதி இல்லை, மருத்துவமனையில் போதுமான ஆள் மருந்து கலக்கிறதுக்கு இல்லை, மருந்து கொடுப்பதற்கு இல்லை. காலையில் 10 மணிக்கு போனவன் சீட் எழுதி வாங்கி கொண்டு மத்தியானம் 3 மணிக்கு தான் மருந்து வாங்கி கொண்டு வர முடியும் நம்முடைய பொது மருந்து. நான் அந்த துறையில் தான், அந்த தொகுதியில் தான் இருந்தேன். அவர்கள் இருந்தபோது நான் அப்பொழுதுள்ள மந்திரியிடம் சொன்னேன், 30 பேரை வைத்து கொண்டு மாத்திரையை மடித்து கொடுக்க சொல்லுகிறாய், 70 100 பேர் போடு. எதுக்காக நோயாளிகள் காலையிலிருந்து மாலை வரை மருந்து வாங்குவதற்கு காத்திருக்க வேண்டும்? இதெல்லாம் செய்ய வேண்டிய காரியங்களே தான் செய்ய மாட்டாங்க. நர்ஸு போடுவதில்லை, வாத்தியார் போடுவதில்லை, அவர்களுக்கு பெர்மனன்ட் சம்பளம் கொடுப்பதில்லை. என்ன அரசு பள்ளிகள் 55%, தனியார் பள்ளிகள் 45%. ஆமாம், தமிழகத்தில் அப்படிதான் இருக்கு. 55% பள்ளிகளும் மட்டம். எல்லாம் கோட்டாவில் ஓடுதே தவிர வழி இல்லாதவன் வர்றேன், புத்தகம் தர்றோம், சட்டை டவுசர் தர்றோம்,
பென்சில் தர்றோம், பேனா தர்றோம், அவனுக்கு உதவி படிக்கிறதுக்கு மேல்நிலை கல்லூரியில் உதவித்தொகை தருகிறோம். ஒரு பெண்ணுக்கு 5 ஆண்டு படிப்பதற்கு 50,000 ரூபாய். இது ஜெயலலிதா காலத்தில் ஏற்பட்டது. அப்பொழுதெல்லாம் படிக்க வரமாட்டேன்றார்கள், உதவித்தொகை கொடுக்க. இப்போ தானாக படிக்க வருகின்ற போது மறுபடியும் அந்த பணத்தை மற்றொரு இயலாதவர்களுக்கு மாற்று. அதான் ஒரு தாய்மாமன் சீருன்னு பெருமையா சொல்லிக்கிறாரு. என்ன பெருமை? நீனா பெருமைப்படுத்திக்க வேண்டியதான். அந்த ஓட்டெல்லாம் பாரு, நம்ம முதலமைச்சர் மாமா உனக்கு மோதிரம் போட்டிருக்காரு அப்படின்னா அப்படி மக்களை அப்படியே இது பண்ணுறது. இது நல்ல போக்கு இல்லை. இவர் நேத்து நான் சொல்றேன், மக்களுடைய வரி பணத்தில் நீ செய்கிறாய், என்னதுக்கு இதுக்கெல்லாம் மாமே மச்சேன், இதெல்லாம் என்னத்துக்கு உறவு பாராட்டு? நேத்து அவர் பேசுறது முக்கியமானது, யாரும் லஞ்சம் கொடுக்க கூடாது, லஞ்சம் யாராவது கேட்டாங்கன்னா நான் உங்க கூட இருக்கேன், என் பேரை சொல்லுங்க. இல்லை, அதை நான் பாராட்டுகிறேன். அந்த மாதிரி தைரியமா ஒரு முதலமைச்சர் சொல்லட்டும், நாட்டில் இருக்கிறவெல்லாம் லஞ்சம் கேட்குறவனை பற்றி புகார் சொல்லட்டும், நீ நடவடிக்கை எடு. அதை நான் பாராட்டுகிறேன். நடவடிக்கை எடு, நான் பாராட்டுகிறேன். ஆனால் நீ குட்கா விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன், செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுப்பேன். இந்த முரண் உனக்கு புரியாது. அறிவுள்ளவனும் உன்னுடைய மந்திரி சபையில் கிடையாது. நம்ம என்ன செய்யறது? எல்லாம் இந்த ஆதவ அர்ச்சனா லெவலுக்கு, இந்த முட்டாள் ஜான் ஆரோக்கியம் லெவலுக்கு, அப்புறம் உங்கள்கிட்ட கால் ஷீட் பார்த்தவனெல்லாம் ஆலோசனைக்கு வச்சுருக்கா, இல்லைன்னா ஜோசியனை வச்சுக்கிறா, எல்லாம் இந்த மாதிரியே இருக்குது. அதனால் இதே தான் பேசுகிற நீ என்ன பேசியிருக்கணும்? பாராளுமன்ற திரும்ப பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா? அதான் பேசுறாரு. ஸ்டாலின் தண்டிக்கப்பட்டு விட்டார். ஸ்டாலின் அவருடைய போலீஸை வைத்துக் கொண்டு இதை செய்தார்னு சொல்றதுல புண்ணியம் இல்லை. ஸ்டாலின் அதை செய்தார். ஸ்டாலின் தண்டிக்கப்பட்டு வீட்டில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். குளத்தூரில் படுமோசமாக தன்னுடைய முகத்தை இழந்து விட்டார். ஆகவே அது அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. போலீஸை தவறாக, நீ போலீஸை தவறாக பயன்படுத்தாமல் இருக்கிறாயா? அதான் கேள்வி. முக்கியமா இன்னொன்று, சரி, அது ஒன்று. பழசையே தண்டிக்கப்பட்டு விட்ட பிறகு அது சொல்லுவதில் பொருள் இல்லை. இல்ல, அவரு அந்த பழி என் மேல வருது, அதனால நான் அது காரணம் இல்ல, என் மேல பழி போடுறாங்க அப்படின்னு தான் அவர் பேசுறாரு. அதெல்லாம் அந்த நீ இது சிபிஐ விசாரணை, சிபிஐனுடைய முடிவுக்கு பிறகு நீ சொல்லு, அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லு, நான் ஒப்புக்கொள்கிறேன். இல்லாவிட்டால் நீ என்னென்ன வேலை செய்தா என்பது இன்னும் மக்களுக்கு தெரியாது. உன்னுடைய ஆதவ அர்ச்சனா காரை கூட்டத்துக்குள் விட சொன்னது இந்த விளைவுதான் இந்த நெரிசலின் தொடக்கம் என்று சொல்லுகிறார்கள். ஆமா, எனக்கு தெரியாது. கடந்த மாதிரி போலீஸே சொல்லியிருக்காங்க. போலீஸ் பிரஸ் மீட்ல வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க, நாங்க இங்கே நிறுத்த சொன்னோம், இவங்க கேட்காம அங்கதான் வரணும்னு சொல்லி கேட்டாங்கன்னு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அவன் எல்லா மக்களுக்கும் தெரியணும், நடுவில் நிற்க வேண்டும் என்று பல பேரை நாதியற்றவர்களாகி, அது போகட்டும், அதெல்லாம் முடிவுக்கு வரட்டும். முடிஞ்சு போச்சு. இப்போ நீ பேச வேண்டியது அதுவா? நான் கேட்குறேன். இப்போ நீ பேச வேண்டியது டீலிமிட்டேஷனை பற்றி பேசணும். டீலிமிட்டேஷனை பற்றி பேசும். ஏனென்றால் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒரு பேச்சா? எதுக்கையா 3/4 மணி நேரம் பேசினா? நாட்டில் உள்ள மக்களை இதற்கு திரட்டுவாயா? டீலிமிட்டேஷனுக்கு எதிராக திரட்ட வேண்டுமா? மேகதாதுவுக்கு எதிராக அது 2 வரி பேசினார். மேகதாதுவை உரிய சட்ட வழியில் தீர்ப்போம், பிறகு டீலிமிட்டேஷனை பற்றி சொல்லுகிறார்கள், அதையும் நாங்கள் எதிர்ப்போம். இதான் முடிஞ்சு போச்சு. இதை பற்றியில் பேசணும். இப்போ நீ பேசுனதெல்லாம் டு அன்சீட் ஸ்டாலின். ஹி ஹட் பீன் அன்சீட்டட். மறுபடியும் எதுக்குது? நீ இப்போ மக்களுக்கு அறிவூட்டு, எவ்வளவு பெரிய தீமை நமக்கு நடக்கப் போகிறது என்று அறிவூட்டு. நான் டீலிமிட்டேஷனில் 49 இடங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும், 130 இடங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு வரும். பாஜக ஆனா இந்த மாதிரி இப்போ டீலிமிட்டேஷனை வெளிப்படையா எதிர்க்கிறாருன்னா அது பாஜக எதிர்ப்பு தானே. அப்போ கூட செய்ய மாட்டாரு, மறுக்கிறீங்களே. இவர் செய்ய மாட்டாரு. நான் எதிரி என்று அன்றையிலிருந்து எனக்கு அரசியல் எதிரி என்று சொல்கிறார், கொள்கை எதிரி என்று சொல்கிறார். எந்த கொள்கையில் எதிரி, எதற்கு எதிரி, என்ன தீய விளைவுகள் இதனால் ஏற்படுகிறது என்று மக்களிடம் சொன்னது. அதுதான் இப்போ டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறேன் நான், அப்பெல்லாம் விட்டுற மாட்டேன். எதிர்ப்பேன் என்று சொன்னால் எப்படி அது தீமை? மக்களை திரட்ட வேண்டாமா என்று சொல்லுகிறேன். இந்தியை எதிர்த்தார். 15 ஆண்டுகள் ஏன் எதிர்க்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை மக்களிடம் சொன்னார்கள். 65இல் இந்தி தேசிய மொழியாக நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் 15 ஆண்டுகள் தான் அரசியல் சாசனம் அனுமதித்திருக்கிறது. 65இல் இந்தி தேசிய மொழியாக ஆகும் என்று அறிவிக்கப்பட்டது. பெரும் போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது. துப்பாக்கி சூடு நடந்தது. மனிதர்கள், இளைஞர்கள் செத்தார்கள். கடைசியிலே காங்கிரஸ் ஆட்சியும் ஒழிந்தது, இந்தியும் வரவில்லை, இன்றைக்கு வரலும் வரவில்லை. மக்களை திரட்டுவதன் மூலம் சட்ட ரீதியாக உள்ள ஒரு காரியத்தை நிறுத்தி வைக்க முடியும் என்பது நமக்கு தெரிகிறதா இல்லையா இதிலிருந்து? அதே மாதிரி நீ இந்த பாராளுமன்ற இடங்களுக்காகவும் மக்களை திரட்ட வேண்டாமா? மேகதாதுவுக்காக திரட்ட வேண்டாமா? மேகதாதுவை உன்னால் நிறைவேற்ற முடியுமா? மக்களை திரட்டி தெருவில் நீ நிறுத்தி விட்டால் மேகதாதுவை அவன் கட்டி விடுவானா? எவ்வளவு நாளைக்கு மேகதாது நிற்கும் அந்த இடத்தில்?
இப்போ நீ மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் அது நடக்காது. யூ ஆர் ரெப்ரசன்டிங் தி கவர்மெண்ட் என்பதை தவிர அதுக்கு பலம் இருக்காது. ஓகே. மக்களை திரட்டு, மக்களிடம் இதை உணர்த்து, இந்த தீமை என்ன என்று அவர்களுக்கு விளக்கு. அப்புறம் மக்கள் பூராவும் ஏற்க மாட்டார்கள் என்றால் அரசாங்கத்தால் அதை நடத்தவே முடியாது. மத்திய அரசாங்கத்தால் நடத்த முடியாது. நீ அதுக்கு மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டும். பாருங்க, நீ சாதாரண பெரும்பான்மை உனக்கு இல்லை, அதற்கு ஆள் பிடிக்கிறாய், எம்எல்ஏ அயோக்கியனை எல்லாம் பிடித்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வைத்து ஆள் பிடிக்கிறாய். அங்கே மோடி 2 பெரும்பான்மையை பெறுவதற்கு ஆள் பிடிக்கிறார். எல்லாருக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் 50% சீட்டை தான் அதிகப்படுத்த போறோம்னு பிரதமர் சொல்றாரு. அப்படிலாம் நாங்க குறைச்சு கூடலாம் இல்லை, ஈவனா எல்லாருக்கும் 50% சீட்டு அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ நம்ப மாட்டீங்களா? இல்லை, அப்படி பார்த்தாலும் கூட நமக்கு 39 இடத்துக்கு பாதி இல்லையே, 49 தான் வருது நமக்கு. நமக்கு அவர்கள் சொல்லியிருக்கிற திட்டம் 49 இடம், உத்தரப்பிரதேசத்துக்கு 130 இடம், அவனுக்கு 80லேருந்து 130 ஆகுது. இல்ல, அந்த திட்டத்தை தான் ஸ்டாலின் அவர்கள் எரிச்சு அது கேன்சல் ஆகி அவனுக்கு பாதி வருது. 80ல பாதி 40, ஆமா 120 வரணும், 130 வருது. நமக்கு 40ல பாதி 20 வரணும், 10 தான் வருது. நான் அந்த இதெல்லாம் படித்தேன். கரெக்ட். அரசு கொடுத்திருப்பதே படித்தேன். இதுலலாம் தான் அரசு கவனம் செலுத்தணும். இல்லை, இதெல்லாம் தான் பேசணும் விஜய். திரும்பவும் ஸ்டாலின், உதயநிதி இப்படியே தான் போயிட்டு அது முடிந்து போன கதை. இந்த பாருங்க, பாம்பு படம் எடுத்துச்சு, அடிச்சா அது படுத்து மயங்கி கிடக்கு, அவ்வளோதான். இன்னும் மூச்சு கொஞ்சம் போல இருக்கு, அது அஞ்சு போச்சு அந்த பாம்பு. இனிமே எனக்கு அது தேரும் என்று தோன்றவில்லை. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அது இல்லை நமக்கு முக்கியம். மறுபடியும் இது பெரிய 8 தலை பாம்பு படம் எடுக்குது. அது புராணத்தில் தான் 8 தலை பாம்பு உண்டு, 5 தலை பாம்பு. அது படம் எடுக்குது. அப்புறம் அதை எதிர்த்து நீ நின்று அது மாதிரி இல்லை செய்யப்பட வேண்டிய காரியம் இதெல்லாம். அவர் கிட்டத்தட்ட நேற்று பேசும்போது தேர்தல் வர இருக்கு, எப்படி எனக்கு ஒரு வெற்றி கொடுத்தீங்களோ அதே மாதிரியே செவிட்டில் அடிச்சு உட்கார வச்சிருங்க. இல்லை, நான் வந்து சொல்றேன், நீ இடைத்தேர்தலில் வெற்றி பெறு. இந்த திருமாவளவன் புழுங்கல் உன்னால தாங்க முடியல. இந்த திருமாவளவன் புழுங்கல் பயங்கர புழுங்கலா இருக்கு. உன்னை அங்கேயும் கூட்டணி இருக்கேன் பாரு, இங்கேயும் இல்லையும் பாரு. ஆட்சி கவிழ்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன் அதுல அவ்வளவு சிக்கல்? இவர் கவுத்துருவாரா? 2 பேரை வச்சுக்கினேன். சும்மா இந்த பேச்செல்லாம் அவர் சொல்றாரு. 2 பேரை வைத்து கொண்டு கவிழ்த்து விடுவார் அவரு. புடுங்கல், அதான் அவனை ஐஜியா போடு, இவனை எஸ்பியா போடு, அவனை கலெக்டரா போடு, இவனை செயலாளரா போடு. புடுங்கல் தாங்க முடியல 2 பேரை வைத்து. அதுதான் அவர் மறுப்பு தெரிவிக்கிறாரு. நான் சொல்லி யாரு கேட்க போறா? அதெல்லாம் அரசுல இருந்து. அதனாலதான் அவர் இப்பொழுது தனி மெஜாரிட்டி பெறுவதற்கு பாக்குறாரு. இல்லை, இந்த 10 பேரை வைத்துக்கொண்டு ஆடுற வேலையை செய்ய வேண்டியதானே. எதுக்கு இந்த லாட்ரிக்கார பெண்மணியெல்லாம் நமக்கு பணம் கொடுத்து ஆள் பிடிக்க வேண்டும்? நமக்கு தான் 10 பேர் ஆதரவு இருக்கா, நம்முடைய அரசு நடக்கிறது. இவர்களெல்லாம் நல்லவர்கள் என்று கருதினால் இவர்களுக்கு பயப்படாமல் ஆட்சி நடத்தலாம்ல. இப்போ இவர்களுடைய கவலை என்ன என்றால், என்றைக்கு வேண்டுமானாலும் இவர்கள் மிரட்டல்களுக்கு நாம் ஆட்படாவிட்டால் கவிழ்த்து விடுவார்கள். ஓகே, அல்லது நமக்கு எதிராக பேசுவார்கள். இப்போ அப்பப்போ பேசுவார் திருமாவளவன். பட் அதை விட குதிரை பேரம், நீங்க சொல்ற மாதிரி குதிரை பேரம் நடத்தி ஆட்களை பிடிச்சி திரும்ப எம்எல்ஏ, அதை இன்னும் கெட்ட பேர் தானே அரசுக்கு. இன்னும் கெட்ட பேர் தான், அது புரியலே. இன்னும் கெட்ட பேர், அது புரியலே. அதுக்கு இந்த 10 பேரை வைத்து கொண்டே ஆடலாம். திருமாவளவன் மட்டும் சொல்லிடலாம், ரொம்ப அதிகமா பண்ணினா நான் வேற 2 பேரை பிடிச்சிக்கிறேன், நீ வந்து உன் தொந்தரவு தான் பெரிய. அதுதான் பிரச்சனையா? கம்யூனிஸ்ட் பாமக நெருக்கம்னால திருமாவளவன் பண்ண வேலையினால இப்ப திருமாவளவன் ஒரு கொள்கை சொன்னார். அதாவது கூட்டணி மந்திரி சபை தான் நாட்டுக்கு வேண்டும் என்று 15 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னேன். அது இப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கு. இப்போ போதாமை இருக்கு, நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போ போதாமை இல்லை, நடைமுறைக்கு வரல. இப்ப போதாமை இருந்து நடைமுறைக்கு வந்தால் நீ பிடுங்குற பிடுங்குல மறுபடியும் தனி பெரும்பான்மைக்கு போயிட்டா நல்லதுன்னு விஜய் நினைக்கிறாருன்னா, அப்போ இது தாங்குமா இந்த கொள்கை? பாவம் அந்த வைகோ ஒன்றும் இல்லாமல் போனார், அது தண்ணி பாம்பு. அதுக்கு வைகோவுக்கும் திருமாவுக்குமே மோதல் வந்திருக்கு. அவருக்கு என்னன்னு, இவர் வந்து இந்த மாதிரி நான் திமுக கூட்டணியில தான் இருக்க போறேன், ஐ மீன் திமுக என்னோட நட்பு சக்தி தான் அப்படின்னு திருமா சொன்னதும் வைகோ இந்த பேச்சுக்கு அவருக்கு நோபல் பரிசே கொடுக்கணும் அப்படின்னு. ஆமா, கேள்வி விடுவார்ல. அதுக்கப்புறம் இவர் நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா இவர் விளக்கம் கொடுக்குறாரு. அவங்களுக்குள்ள ஒரு முரண் மாதிரி அந்த கூட்டணிக்குள்ள இருக்கு. இது எல்லாமே ஆட்சிக்கு பிரச்சனை வந்துருமா? அந்த கூட்டணி தான் இருக்கேன்னு சொன்னா நட்பு சக்தின்னு சொல்றாரு. ஏன் அப்படி நான் ஏன் பகையை ஏன் வச்சுக்கணும்னு கேக்குறாரு. நட்பு சக்தி தான் திமுக எனக்கு அப்படின்றாரு. அதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணியில தேசிய அளவுல தாவேகாவும் திமுகவும் ஒரே அணியில டெல்லியில இணையணும்னு நேத்து பேசியிருக்காரு. என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாரு. 2 பேரும் இணைஞ்சு வரணும், அப்பதான் பாஜக எதிர்க்க முடியும். அதெல்லாம் தேவையில்லை. அவன்
பாராளுமன்ற இடங்களுக்கு பாஜகவுக்கு எதிராக திமுக ஓட்டு போடுவான். அவன் கண்டிப்பாக ஆதரவாக போட மாட்டான். இந்த வேலையை செய்வதற்கு உன்னோட சேர்ந்துக்கணும், உன்னோட போண்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய கேட்டான். உன் பக்கத்தில் இருந்தாலே அருவருப்பாக இருக்குன்னு அவன் நினைக்கிறான். என்ன நீ எல்லாம் எப்பவும் முதுகில் குத்துவ, தொண்டையில் குத்துவ, எல்லாத்துலேயும் குத்துவ. என்ன அதாவது ஸ்டாலின் நான் தனியாக பார்க்குறேன்னு சொல்லலாம், ஒரு நாளைக்கு எடப்பாடியும் சொல்லலாம், ஒரு நாளைக்கு தாவேக்கா சொல்லலாம். இவங்க யாரும் சொல்ல முடியாது. எப்போ பார்த்தாலும் நம்ம நக்கி பிழைக்கிற பொழப்பாக தான் போச்சு. அதனால நம்ம அப்புறம் இந்த சவுலால் தான் பேசிக்கிட்டு இருக்கலாம். வேறு என்ன பண்ண முடியும்? 2 சீட்டு தான் வரும் உனக்கு. இந்த பாராளுமன்ற இடங்களெல்லாம் இந்த விஜயகாந்த் சம்சாரத்துக்கு அந்த இடம் கொடுத்துருக்கலைன்னா அப்புறம் பாராளுமன்றத்தில் எந்த காலத்தில் இந்த கட்சி உள்ள நுழைய போகுது? அப்புறம் துரோகம்னா ஆத்திரப்படுறேன். ஏண்டா நான் ஊழல்னு தெரியாது உங்களுக்கெல்லாம்? எல்லாம் நான் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்தேனே, எல்லாம் வாங்கி தின்னியா? அப்போ மட்டும் சொன்னேன் நான் மட்டுமா வாங்கினேன், எல்லாரும் தான் வாங்கினாங்கன்னு. அப்போலாம் சொல்கிறேன் நான் மட்டும். அப்போ சொல்லிவிட்டாங்க படி போகுதுன்னு. அப்புறம் கம்யூனிஸ்ட்டுக்கு போகலையான்னு கேட்டார். அவங்க ஏண்டா ஒன்று சொன்னால் எங்களை எதுக்குடா? இதெல்லாம் இந்த அற்பத்தனம். நம்ம எப்பவும் 2% ஓட்டு இவங்கெல்லாம் வேணான்னு நினைக்கிறாரோ? இவங்களை வச்சுட்டு 5 வருஷம் நடத்த கண்டிப்பாக நினைக்கிறாரு. 5 வருஷம் நடத்த முடியாதுன்ற நினைக்கிறாரு. நடத்தவே முடியாது அப்படின்னா அவர் அதிமுக காரனெல்லாம் கவுத்து அவனுடைய அப்பா அவன் மேலே என்ன பண்ணணும்? நீ எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய், உனக்கு அதுக்கு பதிலாக நான் என்ன தரணும்? என்னுடைய வழக்குகளை எடுக்காத, நான் நடத்துகிற கல்குவாரிகளை வச்சுக்கிறேன், சரி தொலை. அப்புறம் அது என்ன இது செந்தில் பாலாஜிக்கும் செய்யலாமே, அவனும் வந்துடுவானே. இப்படி செந்தில் பாலாஜி காலில் விழுந்து கெஞ்சினாலும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோன்றாரு நிர்மல்குமார். இது ரொம்ப மோசமான. நான் என்ன சொல்கிறேன், இதில் என்ன வேறுபாடு? அவனையும் ராஜினாமா செய்ய செஞ்சிடுவாரு, செஞ்சிடுவாரு. எல்லாம் இவங்க பூரா வழக்கு 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 பண்ணின பாவங்கள் எல்லாம். இவர் தனிப்பெரும்பான்மை கிடைச்சிச்சுன்னா அப்ப கூட்டணியில் இருக்கிற இவங்களுடைய நிலை யாரு? கம்யூனிஸ்டுகள், திருமா, வைகோ இவங்களுடைய. அப்புறம் ஐயா எனக்கு ஒரு 10 பேர் கூடுதலாக வந்துட்டாங்க. இந்த மந்திரி பதவியெல்லாம் அவன் கேட்குறான், இல்லைன்னா போயிடுவேங்கிறான். அவன் இந்த இளையராஜாவெல்லாம் எனக்கு வெள்ளப்பட்டியல் 35ன்னு என் பொண்டாட்டி சொல்லிக்கினே இருக்கா, அது என்னன்னு பாருங்கங்கிறான். அதனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கனால இந்த பதவியெல்லாம் வேண்டாம், நீங்கள் கூட்டணியில் இருங்கம்மா, வெட்டி கூட்டணி எங்களுக்கு இருக்கலான்னு இவங்க புறப்பட்டுருவாங்க. இதுதான் நடக்க போகுது. புரியுதா? புரியுது. வெட்டி கூட்டணி எங்களுக்கு இருக்கு. மந்திரி பதவி கொடுத்தா இருக்கும், அப்போ தேவை இருந்துச்சு மந்திரி பதவி கொடுத்து இன்றைக்கு வரலும் வச்சிடணும். இப்போ இனிமேல் தன்னுடைய ஆட்கள் வந்து விட்ட பிறகு விஜய் இந்த கூட்டணி அரசியலிருந்து விடுவிட்டு மறுபடியும் தனி கட்சி அரசியலுக்கு ஸ்டாலினை போலவே போவார். பாப்பாங்க என்ன நடக்குதுன்னு நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றிங்க ஐயா.